Hi, hello everyone. Welcome to 𝘐𝑚𝑦𝐹. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், தி மாஃபியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டக்குன்னு எனக்கு காலையில் ஸ்ட்ரைக் ஆனது. ஸோ அதனால தான் நான் அப்படியே சரி டப் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு டப் பண்ணலான்னு வந்துட்டேன். சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கடா, அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சீன் இவங்க தான் காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் குடுன்னு ஒரு இடத்துலேருந்து ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் ஓடி போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பண்ணிருக்கீங்க. ஆனால் ஏதோ 2 பேர் வந்து உங்களை 2 பேர் கிடையாது, ஒரு 3-4 பேர்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பயத்தில் அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு அது ஒரு சந்து மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க போல். அவங்ககிட்ட ப்ளீஸ் 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 ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ப்ளீஸ் யாருமே என்ன ஹெல்ப் பண்ணல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே உங்களோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கதறிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு அந்த ஸ்மோக்கை பிடிச்சிட்டு இருந்தது அவரை கையிலேருந்து எடுத்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் உங்களுக்கு முன்னாடி அப்படியே க்ராஸ் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 4 பேர் வராங்களே ரவுடிஸ், அவங்கள அப்படியே பிளாக் பண்ணிட்டு யார் நீங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ டக்குன்னு அப்படியே ஒரு 4-5 பேருக்கு மேலே அப்படியே கேமரா மீடியாஸ் அந்த மாதிரி டுன்னு வந்துட்டு வெரி குட் சார். ஸோ நாங்கள் வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தான் ஆக்சுவலாக ஒரு ஆங்கரிங் கேர்ளு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருந்தால் யாராவது நிஜமாக உதவுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி சம்திங் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சரி சார், நீங்கள் தான் வந்து பார்க்க குட் லுக்கிங்காகவும் இருக்கீங்க, அதே மாதிரி செம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி மக்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச், வாவ் யூஆர் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மீடியாட்ட பேசிவிட்டு அப்படியே அந்த கேமரா பார்த்துட்டு இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் நாட்டில் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வதன்னு பேசி முடிச்சுட்டு சரி அவ்வளோதான் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க கையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே அப்படியே டேர்ன் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஸ்மோக்கில் அப்படியே அதை ஒரு தடவை ஊதிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தேங்க்யூ சார், கையை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கிறதுக்காக எங்கள் டீம்ஸ்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு இது தான். ஓகே, என்கிட்டேருந்து யார் உன்னை காப்பாற்றுறா, யார் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, யார் அந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை அப்படியே இழுத்து போட்டு அப்படியே உப்பு மூட்டை அப்படியே தூக்குவாங்களா, அப்படியே வெடுக்குன்னு ஒரே ஷோல்டரில் அப்படியே உங்களை அப்படியே அள்ளிக்கா தூக்கிட்டார் மனுஷன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே ஆணுதான் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் ஹெல்ப் பண்ண வரல. இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்காங்க பாண்டிங்கில். பட் ஸ்டில் அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அது நடக்குது, விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க அவரோட முதுகிட்ட. எங்கே கை வைக்கிறான்னு தெரியாமல் கை வச்சிட்டா, இதுக்கப்புறம் ஒன்றே யார் காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு மட்டும் அவர் மட்டும் கேஷுவலாக அப்படியே தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறாரு. ஸோ விசில் அடித்த அடுத்த செகண்ட் டபக்குன்னு அவரோட முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் அப்படியே தூக்கி உங்களை அப்படியே குண்டாக தூக்கி போட்டுட்டு அப்படியே இந்த காரில் அசால்ட்டாக அவர் ஏறிட்டு அந்த கார் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் விடுடா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏன்னா உங்கள் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருக்காரு, விட்டு உதவணும் அப்படியே உங்கள் காலை வச்சு உதைக்கிறீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் ஹீல்ஸ் ஸ்லிப்பரோட சேர்த்து உங்கள் காலோட கெண்ட கால்னு சொல்லுவாங்களே அந்த காலை அப்படியே டப்புன்னு பிடிச்சிட்டு யாருன்னே தெரியாது, யார் நீ முதல்ல விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எதோ இருக்குது, கையில் வர பொருள் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறீங்க. சீக்கிரம் போங்க மேன்ஷனுக்கு அப்படிங்கிறாரு. மேன்ஷனா
ஆமாம் இவன் பெரிய அப்படியே பணக்கார இவன் சே மாயாரு இறக்கி விட என்ன இந்த பாரு உனக்கு தெரியாது மீடியா பர்சனில் கையை வச்சு என்ன நடக்குது தெரியுமா உனக்கு இப்போ அவனுங்க அமைதியாக இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காத அவனுங்க வந்து என்ன பண்ணுறான்னு பாரு உன ப்ரூஃபோட என்ன அவனுங்க காப்பாற்றலை என் பேரை வயனுங்கிறத மாற்றிக்கிறேன். ஓ உன் பேர் வயனா? தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்கள் காலை பிடிச்ச மாதிரி தான் அதை விடவே மாட்டார். விட்டு காலை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு லுட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த காலை பிடிச்ச ஒரே கிராப்பு தான் அப்படி தபக்குன்னு அவரோட முன்னாடி போய் அதாவது எப்படி சொன்னால் க்ளோஸராக போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆன்னு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்மோக்கை கையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு புகையை விடுறாரு. சி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையை அப்படியே உதறி விட்டுட்டு என்ன உனக்கு வேலை பிடிங்கி சி தலடா அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஒரு ஆபத்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையை விட்டுருக்க தெரியுமா? எங்கே கையை விட்டேன் நான்? என்ன சட்டியிலேயே கையை விட்டா? மாயாரு சே இறங்கி விட என்ன அப்படிங்கிறீங்க. பானை சட்டி இதிலெல்லாம் கையை விட்டாலாவது உடச்சாவது உன் கையை ஒன்றால் மீட்டர் எடுத்துக்க முடியும். ஆனால் நீ கையை விட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. டப்புன்னு பார்த்தா மேன்ஷன் வந்துருச்சு. வண்டி ஸ்லோ ஆகுது. வா நான் வீட்டுக்கு. what the fuck வாவாமே மண்டே உடச்சி விட்ருவேன் சி தலைபோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளி விடுறீங்க அவர் அப்படியே ஒன்றுமே பண்ணல. அப்படியே கையை மட்டும் கரகரன்னு கிராப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க கீழே. வேண்டாம் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னமோலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் என்னமே காதிலே வாங்கலை. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு திருப்பி அது மாரியே தூக்கிட்டு போகிறாரு. விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி கற்றுறீங்க. இன்னும் யூஸ் இட் ஆல் நத்திங் ஹேப்பன். ஸோ கடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே உட்காந்து காண்டில் இருக்கீங்க. இப்போ வீட்டில் பொத்துன்னு அங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அங்கே சோஃபாவில் அப்படியே விடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்க்குறீங்க அவ்வளோ பெரிய ஹால். லைக் எப்படி சொல்கிறதுன்னா லைக் ஒரு மேன்ஷனாக எவ்வளோ பெருசு இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஃப்ளோர்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளோட வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொன்னால் சீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் சீலிங்கே அவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய மேன்ஷன்னு. இவன் எதுக்கு என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காணல. மயிறு எங்கடா என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? முதல்ல என்ன நானே போய்க்கேன் உன்ட்ட எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடற்கரை என்ன பண்ணுறீங்கன்னா ஏந்திரிச்சு அப்படியே அவ்வளோ காண்டில் அப்படியே நடக்கிறீங்க. பார்த்தா அப்படியே பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாசல் அப்படியே மறைச்சிக்கிட்டு சாரி மேம் நீங்கள் போக முடியாது. எதுக்கு போக முடியாது? அவன் பேரை பிடிங்க. அவன் அழைச்சிட்டு வருவான். நான் அப்படியே அங்கே உட்காந்துருக்கணுமா? இப்போ பாரு ஒழுங்கு மரியாதை நவுறியா இல்லையா? இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். நான் யார் தெரியுமா? மீடியாவில் ஒய்யன்னு தெரியாத ஆளே கிடையாது. முதல்ல தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டில் அவனுங்களை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. சாரி மேம் யூ ஆர் நாட் அலவுட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைல்வான் மாரி 2 பேர் அப்படியே வாசலை மறைச்சி நிற்கிறானுங்க. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹாலில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துடுறீங்க. அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஏதாவது ஜன்னலுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே திருச்சி ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே அந்த மனுஷன் உங்களை விட்டுட்டு அவர் மட்டும் மாடி ஏறி போயிட்டாரு. ஒருவேளை மாடியில் இடம் இருக்குமோ? மாடியிலேருந்து குதிச்சுட்டானா ஐயோ கை காலில் உடஞ்சி போய்ட்டுமே. அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம? சரி இங்கேயே ஏதாவது ஜன்னலுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. பார்த்தா கிச்சன் கிட்டே ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி இருக்குது. கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி தான் கடிக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு வேணுங்கன்னே நீங்கள் என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் கிச்சன்கிட்ட போகிறீங்க. தண்ணி குடிக்கிற மாதிரி போகும்போது அங்கே நிறைய பேர் மைட்ஸ் இருக்காங்க. அவங்கள பயப்படுறாங்க உங்களை பார்த்து. எதுக்கு நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாந்து குடிக்கும் போது அப்படியே நம்ம சைடில் என்ன இருக்குது அப்படின்னு ஏது இருக்குது நோட்டை விடுவோம்ல அது மாதிரி நீங்கள் நோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஜன்னலை பார்த்தா க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. கடவுளே இதோட லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இப்போ நீங்கள் ஹாலில் போய் உட்காடுறீங்க. மேலேருந்து ஒரு சத்தம் வருது. அவளை மேலே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பாடி கார்ட்ஸ் அப்படியே தரத்துன்னு உங்களுக்கு 2 கையுமே பிடிச்சிட்டு அப்படியே மேலே திருன்னு அழைச்சிட்டு போகிறானுங்க. நீங்கள் என்ன தான் முயன்றாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கள்ட்டேருந்து வந்து நவுறவும் முடியல. அதை தாண்டி எதுவுமே பண்ணவும் முடியல. ஜஸ்ட் நீங்கள் வந்து விடுன்னு சொல்லி தான் இருக்கீங்க. பட் அவனுங்க தரன்னு இழுத்துட்டு அப்படியே மாடியில் அவரோட ரூம் கிட்டக்கு நிறுத்தி வச்சுட்டு காலிங் பெல் மாதிரி இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுறானுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு வித்தின் ஒரு 2 minutes அவர் வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு.
தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. என்னடா ஆளை கை மாற்றி விடுற மாதிரி மாற்றி விடுறீங்க, என்ன தாண்டா உங்கள் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு 𝔐𝑚𝑐𝑠 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொழுப்பு திமிரெலாம் இருக்குது பாருங்க, அது அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்படியே கையை விடணும், அவரோட கை அப்படியே உதறி போய் கீழே வந்து விழுது. உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன பாசு கீசுங்கிறானுவோ, என்ன ஏதாவது ட்ராமா ஏதாவது நடக்குதா என்ன? என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சாரி சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உனக்கு ஜங்குக்னா யாருன்னு தெரியுமா? யார் ஜங்குக்கு? எந்த ஜங்குக்கு? இங்கே நிறையா ஜங்குக்கு இருக்கு. ஓ ஓகே, த மாஃபியா ஜங்குக். மாஃபியா ஜங்குக் அவர் கேள்விப்பட்டிருக்கா? ஏன் அதுக்கு என்ன? ஓ கேள்விப்பட்டிருக்கியா, பரவாயில்லையே, பெரிய விஷயம். இப்போ என்ன அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவன் தான். ஓ சரி, அப்புறம் நம்பலல்ல. ஓ இதெல்லாம் நான் நம்பணும்னு வர நீ நினைக்கிறியா? சொல்லணும்ல, நம்ப முடியல வேறு. மாஃபியா ஜங்குக் நீ தான். ஓகே ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்பிட்டேன். விடுறீங்களா? நான் கிளம்பணும். ஓஹோ, உனக்கு நம்பிக்கை இல்லை திருப்பியும். ஆனால் ஒன்று சொல்லுவா, என்ன நீ 1 சொன்னாலும் 40 சொன்னாலும் 1000 சொன்னாலும் காதில் வாங்குறதுக்கு நான் ஒன்றும் அடிமையும் அப்படி இல்லைன்னா உன் பொண்டாட்டியோ கிடையாது, சரியா? எனக்குன்னு சில பல விஷயங்கள் இருக்கு, அதை நான் பண்ணணும். முதல்ல இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பணும். இந்த இடத்துக்கு வர வரைக்கும் சாரி உனக்கு பர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்த விட்டும் உன்னால் போகவும் முடியாது. பிகாஸ் இட்ஸ் மை மேன்ஷன். இங்கே யார் இருக்கணும், யார் வரணும், யார் போகணுங்கிற டிசிஷன் எல்லாமே நான் தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹலோ, என்ன மாதிரி நீயும் கத்திட்டீன்னு அப்படின்னா பயந்துருவான்னு நினச்சேன் நீ? இந்த பார், எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும், தட்ஸ் இட். முதல்ல என்ன தான் பிரச்சனை சொல்லு. ஒன்று சொல்லணும்னு சொன்னீங்களா, அதையோ சொல்லி ஒழி, நான் போய் தொலைகிறேன். நான் அந்த ஒன்று சொன்னதுக்கப்புறம் உன்னை இந்த இடத்துலேருந்து அனுப்புன்னு சொல்லவே இல்லையே. ஒன்று சொல்லணும் தானே சொன்னேன். ஐயோ படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அப்படியே அதில் உட்காருறீங்க. டு யூ நோ சம்திங்? ஐயோ இந்த ஒன்றுங்கிறான், அதனால் எதுவுமே சொல்லவும் மாட்டான். என்ன? ஆக்சுவலாக இட்ஸ் மை சேர். அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஏந்திரிக்கிறீங்க. ஜங்குக்குன்னு எதுவுமே எழுதலையே மிஸ்டர் மாஃபியா. Do you know something? ஐயோ இந்த do you know something, I want to say something to ஏன் சொல்லி தொலை. நசன அதையே சொல்லிடுறீங்க. அதை என்கிட்ட பேசவே அவன் பயப்படுவான். வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறதுக்கு அவன் அள்ள விடும். ஆனால் என்ன அது இதுங்கிற, என் பேர் சொல்லி கூப்பிடுற, என்னோட சேரில் உட்காந்துருக்க, அதுவும் ஒரு கேர்ள். ஐ காண்ட் ஈவன் இமேஜின் திஸ் ஒன் அப்படிங்கிறாரு. ஓ ஆமாம், இவன் பெரிய பிடிங்கி, இது பெரிய சேர் வேறு. ஆமாவா அப்படி சொல்லி இந்த சேரை லொட்டுன்னு ஏறி வேறு உதைக்கிறீங்க நீங்கள், அதில் ஏறி வேறு நின்றுட்டு குதுன்னு குதிக்கிறீங்க. இது பெரிய சேர் படா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு, பாரு என்னால் இது ஒன்றும் ப்ளே கேம் கிடையாது, சரியா? உங்ககிட்ட நான் விளாண்டுட்டு ஜாலியாக அப்படியே போகிறதுக்கு எனக்கு அந்த இப்போ நான் ஷூட் பண்ண வீடியோ வேறு நான் எடிட் பண்ணணும், ப்ராசஸர்கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அது இதுன்னு இருந்தால் ஒரு வழியாக நான் நாளைக்குள்ளே அதை பப்ளிஷ் பண்ணி ஆகணும், சரியா? உனக்கு வேணால் இது மண்ணாங்கட்டி மாதிரி டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை போர் அடிக்குதுங்கிறதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணுறியானுமான்னு தெரியல, சம்திங் லைக் தட். பட் ஐ ஹாவ் ஸோ மெனி ஒர்க் டுடே, ஐ ஹாவ் டு கோ. எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை, என்னை விடுறியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன உன்னோட மீடியா பர்சன்ஸ் எதுக்கு உன்னை தடுக்காமல் இருந்தாங்க, சம்திங் லைக் தட், ஏன் தெரியுமா? ஏன்
ஒரிஜினலாக யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கன்னா ஜஸ்ட் லைக் ஷாக்கிங் மாதிரி எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க. ஸோ தட் அதுமாரி பார்த்துருப்பாங்க. பட் தே வில் கம் அண்ட் சர்ச் மீ அண்ட் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்புறம் நீ மாட்டணும்னு வச்சுக்க கைமா தான், அதுக்கப்புறம் ஜெயிலில் தான் போய் உட்காரணும். அப்படியா? ஓகே, நான் உங்ககிட்ட மொபைல் ஏதாவது உங்ககிட்டேருந்து வாங்கினேன்னா உன் மொபைல் ஒன்றை தானே இருக்குது. அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ். கால் பண்ண உன்னோட எடிட்டர் டீமுக்கு, கேமராமேனுக்கு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சம்திங் லைக் தட். யாராவது மீடியாவில் இருந்தால் இல்லை அந்த இடத்துல இருந்தாங்களே என்னை பார்த்தவங்க, யாருக்கு வேணாலும் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை அப்படிங்கிறாரு. ஆமாம்ல, நான் வேறு எந்த ஜன்னல்லேருந்து எகிரி குதிக்கலாம், எப்படி இந்த இடத்துலேருந்து போகலான்னு தான் நினச்சேன். பட் நான் இதை யோசிக்கல, என்கிட்ட தானே மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேன் பேக்கெட்லேருந்து உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருக்குமே கால் பண்ணுறீங்க. பட் ஃபுல் ரிங் போது கட் ஆகுது. சில பேர் வந்து உங்கள் கால் வந்து டக்குன்னு கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஸ்டில் தே ஆர் நாட் டேக்கிங் அட் ஆல். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு எவனாவது எடுங்களேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஹோப்போட ஒருத்தவருக்கு கால் பண்ணுறீங்க. அவர் வந்து ஒரு எடிட்டர். ஸோ கால் பண்ணுறீங்க. அவர் ஆனால் அந்த இடத்துல இல்லை. அதாவது நீங்கள் பண்ண அந்த சுச்சுவேஷன்ஸில் அவர் இல்லை. அவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மீடியா அந்த இதில் இருக்கிறவர். ஸோ அவர் வந்து என்ன எதுன்னு தெரியாமல் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹலோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு எடுத்துட்டார் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை கொஞ்சம் அமுத்திக்கிட்டு சொல்கிறீங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. பீஸ் 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 அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்லுவேன். ஐ நோ அண்ணா, அண்ணா நீங்கள் இங்கே வர முடியுமா? எங்கே, என்ன லொக்கேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயக்கம் முடிட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறீங்க. ஜங்குக் மேன்ஷன்னு சொல்ல. ஓகே அண்ணா, ஜங்குக் மேன்ஷனுக்கு கொஞ்சம் வண்டி அனுப்ப முடியுமா? ஆக்சுவலாக என்னோடய கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த வர வழியில் வந்து நின்றுடுச்சு. ஹலோ ஹலோ அண்ணா, ஹலோ. இந்த பாரு சிக்னல் பெரிய மேன்ஷனில் ஒரு சிக்னல் கூட இல்லை பாரு. இரு நான் திருப்பி அவருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணுறீங்க. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை அவருக்கு பேட்ரிலேயோ என்னமோ. யாருக்கு வேணால் கால் பண்ணு, உங்ககிட்ட தானே மொபைல் இருக்குது. இல்லை நான் பிடுங்கிட்டேன்னா என்ன? என் ஃப்ரெண்டு எடுக்காமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு கடைசியாக உங்களோட கோ ஆங்கரோட கால் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொண்ணு எடுத்துகிட்டு ஹலோ ஃபைன் ஆர் யூ சேஃப் அப்படின்னு. எரும மாடு, ஏன் அட்டன் பண்ண மாட்டிங்களாடி? எத்தனை பேருக்கு தானே டயல் பண்ணுறது? இங்கே வேறு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாரு ஒழுங்க மரியாதையே வண்டி அனுப்புங்க. இங்கே நான் ஜங்குக் மேன்ஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு அனுப்புங்க. உன்னை கடத்தினதே அந்த மாஃபியா ஜங்குக்கடி. இன்னமும் எப்படி நான் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆர் யூ ஃபைன்? நீ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் தொக்க மாட்டிக்கிட்டடி. எங்களால் உன்னால் ஹெல்ப்பே பண்ண முடியாது. இப்போ நான் பேசுகிறது கூட நம்ம கம்பெனியில் யாருக்குமே தெரியாது. நான் மட்டும் உனக்கிட்ட பேசுன்னு தெரிஞ்ச கிண்டி பிள்ளை விட்டுறதையும் பண்ணிடுவாங்கடி. பார்த்து வா, எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டா. அவ்வளோதான். நீங்கள் அந்த மொபைல் முடிஞ்சு போயும் ஆனால் பார்த்துட்ருக்கீங்க. என்னது? நீங்கள் அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிற 6 அடி ஜங்குக்கை பார்த்துட்டு உண்மையாகவே நீ மாஃபியாவா? என்னால் நம்பவே முடியல. ஆனால் இவங்க பண்ணுறத என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல. உண்மையை சொல்லு. நான் திரும்பவும் சொல்கிறேன், யூ ஹாவ் யுவர் ஃபோன். டவர் இங்கே நல்லா கிடைக்குது தானே? நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிப்பார், தி மாஃபியா ஜங்குக்னு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை எப்படி டட நடுங்குது. லைக் அப்படின்னா ஷிவரிங் ஆகி ஒரு மாதிரி தண்ணி பட்ட மாதிரி இருக்குது கையில். அப்படியே அந்த பட்டன்ஸ்லாம் உங்களால் அந்த ப்ரெஸ் பண்ணால் ஈன்னு அழுத்தினா ஏக்கு போயிடுது, டீன்னு அழுத்தினா எஃப்க்கு போயிடுது. பக்கத்தில் நம்பர்ஸும் சேர்த்து டைப் ஆகிற மாதிரி இருக்குது. டைப் பண்ணால் மாஃபியாவுக்கு பதிலாக என்னமோ ததுன்னு வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. போனீங்கன்னா அதுக்கு அந்த கூகுளாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக டைப் பண்ண சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையிலேருந்து உங்கள் மொபைல் வாங்குறாரு.
என்ன இவ்வளோ ஈரப்படுத்தி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவர் மாஃபியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைப் பண்ணிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி உங்ககிட்ட ஸ்க்ரீனை கட்டுறாரு. பார்த்தா அங்கே கண்ணோட ஸ்மோக்கிங் இதோட அப்படியே ஒரு சேரில், அதுவும் நீங்கள் இப்போ உதச்சிங்கள அந்த சேரில் கெத்தாக உட்காந்துருக்க மாதிரி ஒரு பிக்கு கிடைக்கிது. பரவாயில்ல, இந்த பிக் போட்டிருக்கானுங்க, பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரை பற்றி அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. மாஃபியா ஜங்குக்கு தானே தேடி இருக்கேன், இல்லை நீ வேணா கண்ணு விளக்கி நல்லா பாரு, இல்லை வேறு ஏதாவது டைப் பண்ணியிருக்கேன்னான்னு. தி மாஃபியா ஜங்குக், அதுக்கு கீழே இந்த ஃபோட்டோ தி மாஃபியா அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காக பார்க்குறீங்க. இப்போயாவது உனக்கு என் மேலே உள்ள சந்தேகம் போச்சா, இல்லை இன்னமும் என் மேலே நம்பிக்கை வரலையா? எப்படி? சாரி, அது தெரியாமல், நீங்கள் யாருன்னு தெரியாமல் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுன்னு சொல்லி உங்களை வெறுப்பேற்றிட்டேன் தான். ஆனால் தப்பு ஃபுல்லாக என் மேலேயும் கிடையாது தானே. சாரி, நீங்கள் அந்த நேரத்தில் வந்தது உங்கள் தப்புந்தான். சரி, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குங்கும் போது 2 பேருமே சமாதானமாக போகிறதுல தப்பு கிடையாது. ஓகே, இனிமேல் இந்த மேன்ஷன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க எதுவுமே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐ ஸ்வேர். அந்த மாதிரி நீங்களும் இப்படி ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம். உங்களுக்கு கோவம் இருக்கும், நியாயமானது. உங்கள் சேரை நான் உதச்சிட்டேன், அவ்வளோதானே. ஒரு நிமிஷம், தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இந்த சைடில் தான் வச்சு இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேரை உதச்சி அதில் குதிச்செல்லாம் விளாண்டுருப்பீங்களே, அது எல்லாத்தையுமே தொடச்சி முடிச்சுட்டு அதே பொசிஷனில் வச்சுட்டு உங்கள் சீட்டு தான், ஜங்குக்குன்னு பேர் எழுதுனாலும் அது உங்கள் சீட்டு தான். சாரி, அப்புறம் வேறு ஏதாவது தப்பு பண்ணியதுன்னா? இல்லை, நான் பண்ணது ஒரே தப்பு, இந்த சேர் மேலே ஏறி குதிச்சது தான், வேறு எதுவும் பண்ணல, அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. உங்களோட டிஷர்ட் இருக்கும், அதாவது அந்த ஷர்ட் டைப்பில் போட்டிருப்பீங்க, அதோட காலரை மட்டும் பின்னாடி பிடிச்சிட்டு போயிட முடியுமானால அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு கையை விடுங்க, நான் போகணும். புரிஞ்சுது, ஏன் விட மாட்டேங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த இப்போ பண்ணது தானே, இந்த மீடியாவில் உங்களை வந்து ஹெல்ப் கேட்டது உங்களுக்கு அது காண்டாயிடுச்சு. நான் வந்து இங்கே வந்து கூட அப்லோட் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு பிடிக்கல. உங்கள் பேர் உங்கள் ஃபோட்டோஸ் வர்றது, ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜங்குக், ஓகே ஃபைன், நோ வரிஸ், ஓகே. அந்த மீடியாஸ், அந்த ஃபைல், அந்த எதுவுமே நான் போட மாட்டேன். நான் ஸ்ட்ரிக்டாக எடிட்டர்கிட்ட சொல்லிடுறேன், வேண்டாம், புதுசாக வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே ஜங்குவா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கு என்னால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் ஓடுறீங்க. கதவு லாக்கு ஓப்பன் பண்ணி ஓடிங்கன்னா நான் இடமே தெரியாத அளவுக்கு ஓடி போயிடுவேன். ஓப்பன் பண்ணி தரீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கதவு கிட்ட நின்றுட்டு கொஞ்சம் ஷார்ட் வர நீங்கள், நான் இந்த இடத்த விட்டு போகணுன்னு சொல்லவே இல்லையே, நான் அப்போ சொன்னது தான் இப்போ சொல்கிறதும். என் இடத்துல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் வரணும், யார் போகணுன்னு நான் மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணும். நீ வந்ததும் நான் டிசிஷன் எடுத்தது தான். நானாக தான் நீ போகணுன்னு நான் சொன்ன மட்டுமே தான் நீ போக முடியும். நீ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ போகணும் என்னால் சொல்ல முடியாது, சரியா? இட்ஸ் நாட் யோர் மேன்ஷன், இட்ஸ் மைன். சாரி வயன், யூ ஆர் நாட் கோயிங். வாட்? பாரு, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். பை த வே, நான் உனக்கு கொஞ்சம் ஹாஷாகவே தெரியிட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் சாரி, ஸோ சாரி. ஆமாம், தப்பு தான். என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும் போது ஒருத்தவங்களை அதுமாதிரி திட்டிருக்கக்கூடாது. ஆனால் அது நீன்னு தெரிஞ்சுன்னா சத்தியமாக நான் அதுமாதிரி பேசியிருக்கவே மாட்டேன், டு பி ஃப்ரேங்க். சரி, அதெல்லாம் ஓகே, சாரி, விட்டுரு, நான் போயிடுறேன். நீ இப்போ சாரி சொல்லணும்,
நீ சாரி சொன்னால் உன்னை நான் விட்டுருவேன் நான் சொல்லவே இல்லை. நீ என்னை திட்டு, ஜங்குக்னு சொல்லு. இந்த சேரில் யாரையும் கையை கூட வைக்க விட மாட்டேன். இன்ஃபேக்ட் இங்கே வந்து மைடு கூட என் சேரில் கை வைக்க விட மாட்டேன். பட் நீ அந்த சேரில் ஏறி உட்காந்துட்ட, அது மேலே நின்று எட்டி உதச்ச. பட் எனக்கு கோவமே வரல தெரியுமா. யூ சம்திங் டிஃப்ரெண்ட். The way you behave, the way you talk, the way you scold, everything hit different. And I want that more. Can I understand that one? Huh? Can you understand? புரியல. லைக் எனக்கு எப்போ நீ போகணுன்னு தோணுதோ அப்போ தான் நான் சொல்வேன். அது வரைக்கும் நீ இங்கே உனக்கு எல்லா வசதியும் இங்கே நான் செஞ்சு தர மாதிரி இருக்கும். பட் there is another condition. You should not try to go or run something else. அப்படி போகணும்னு நீ நினச்சேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் நான் பொறுப்பு இல்லை. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய்ட்டு வரேன். பை. Then you have to stay here in my room. ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த டோர் கிட்ட தானே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் மூவ் பண்ண. சரி. இப்போ நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த கதவை லாக் பண்ணிட்டு அவர் மட்டும் போகிறாரு. என்ன நடக்குது? என்ன நடக்குது எனக்கே எதுவுமே புரியல. இருண்ணா, ஏன்னா ஏன் யாருமே கையை வைக்க விட மாட்டார் அந்த சேரில். நான் பண்ணது கோவம் வரலையா? பைத்தியமாவன், லூஸாவன், மெண்டலாவன். அப்பேக்கா என்ன பண்ணுறதுப்பா? அச்சச்சி, இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? மொபைல் என்கிட்ட தானே இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக போட்டோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு கதை ஓப்பன் ஆகுது. இப்போ ஜங்குக்கா வராரு. சாரி வயன், பை த வே, கேன் யூ கிவ் யுவர் மொபைல்? ஏன் கூட நான் உனக்கு வேறு மொபைல் அரேஞ்ச் பண்ணி தரேன். வித்தின் ஒரு 1/2 an hour வேறு உனக்கு ஒரு மொபைல் வந்துடும். பட் ஸ்டில் உன் மொபைல் தான் அது வரைக்கும். இல்லை, அந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் இந்த மொபைல் வாங்கிக்கோங்கல்ல. ஓ அப்படியா? சரி, ஓகே. நான் அந்த 1/2 an hour வரைக்கும் உனக்காக நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். ஓகே? இல்லை, ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ், எதுவும் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இல்லை, இட்ஸ் ஓகே. 1/2 an hour தானே, வந்துடும். ஜஸ்ட் வெயிட். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தனியாக இருந்திருந்து எனக்கு பழகிட்டு. ஆனால் இப்போ உன்கிட்ட இருக்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே உங்களே மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்தால் அவர் கையில் நீட்டுறீங்க. என்னது? ஏன்? அதான் மொபைல் வந்துட்டோம், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு வேலை இருக்கும், என் மொபைல் தானே வேணும், இந்தாங்க பரவாயில்ல, நான் 1/2 an hour கழிச்சு நான் அந்த மொபைல் வாங்கிக்கிறேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மாஃபியா, உங்களுக்கு வந்து நிறையா வேலை இருக்கும், அதனால என்னால் அது எதுக்கு? பாரு வயன், ஆக்சுவலாக நீ இப்படி பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. லைக் நீ எப்படியுமே அப்படியே ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசணும்ல, லைக் தட். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. த வே யூ பிஹேவ், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எதுக்கு ரொம்ப அமைதியாக பிஹேவ் பண்ணுற? ஓ, நான் மாஃபியாங்கிறதால அந்த மாதிரி? இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேற, வாங்க பொங்கல்லாம் கூப்பிட்ற, அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயிர மட்ட கம்யூனிட்டி அப்படி இப்படின்னு திட்டிட்டு அதுவும் வாத்தா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் உனக்கு ஒரு கோவம் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ எதுக்கு அந்த மாதிரி அமைதியாக ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி உனக்கு ப்ரிட்டன் பண்ணி எந்த அவசியமும் இல்லை. நீ அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் சொன்னேன்னா இல்லவே இல்லைல்ல. நீ அதே மாதிரியே இரு. பழசில் எப்படி என்னை திட்டையும் லைக் தட். ஐ லைக் இட். நான் இந்த இடத்த விட்டு போகணும் ப்ளீஸ்.
ப்ளீஸ் என்னை போவிடுங்களா. ஏன் நீ இந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிற? நீ அது மட்டும் சொல்லு. ஏன்னா எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது. நான் மீடியா சைடில் ஒர்க் பண்ணணும். அது என்னோடய லாங் டைம் கோல். இப்போ தான் 2 மந்த்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் அந்த லைஃப்பில் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காதுல்ல. இப்போ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டே இருக்காரு உங்களை. டக்குன்னு வந்து ஃபோன் வருது. ஸோ சார் ரெடி ஆகிடுச்சு, கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உன் ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிங்க ஜங்குக் அழகாக ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 2 மொபைல். இன்றைக்கி வாங்கின ஃப்ரெஷ் பீஸ், ஒன்றுமே கிடையாது, அதில் சிம் கார்டு கூட கிடையாது. லைக் எப்படி சொன்னால் ஒய்ஃபை வச்சு அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒய்ஃபை கூட லைக் ப்ரொடெக்டர் மாதிரி தான். சில விஷயத்த மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து போகணும், இல்லை எஸ்கேப் ஆகி போகணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேணால் அதில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு சமையல் குறிப்புகள், இல்லைன்னா ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஹாபீஸான இருக்கிற மாதிரி தான். அதிலே செலக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வியூவபிளாகவே இருக்கும். ஸோ அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீ எது வந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புது மொபைல் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு சொன்ன மாதிரி உங்கள் மொபைல் கொடு அப்படிங்கிறாரு. சரி, கால் நான் பண்ணணுன்னா யாருக்கு கால் பண்ணிட போகிறேன்? உங்களுக்கு எனக்கு சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்கே மைட்ஸ் இருக்காங்க, சர்வன்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு சில விஷயம் உங்கள்கிட்ட தானே சொல்லணும்னு தோணும். அப்போது எனக்கு சிம் கார்டு வேணும் தானே? சிம் கார்டு வேணாமே. எப்படி அப்போ எப்படி கால் பண்ணுறது? லேண்ட்லைன் இருக்குது, அதில் ஒரு நம்பர் போகும், அது என் நம்பருக்கு மட்டும்தான் போகும். நீ டயல் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நீ ஜஸ்ட் அந்த ஹியரிங்கை உன் காதில் வச்சா மட்டும் போதும், டைரெக்டாக எனக்கு தான் கால் கனெக்ட் ஆகும். ஓகே 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படிங்கிறாரு. பாய். வெளில போகணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வரேன், ஈவினிங் வந்துடுவேன், ஒன்று அழைச்சிட்டு போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே அப்படியே பார்க்குறீங்க. அவன் போயிட்டதுக்கப்புறம் கதவை சாத்திட்டதுக்கப்புறம் கம்யூனிட்டி எரும மாடு போடா, ஏன்டா என் பிராணனை வாங்கி கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உள்ள பில்லோஸ் அப்படியே அந்த பெட் கவர் எல்லாத்தையுமே தத்துன்னு இழுத்து போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. கீழே பார்த்தா பெட்ஷீட் எல்லாமே அப்படியே உரிய போட்டு கிடக்கு. அவர் விளாட்றியா என்ன? ஆமாம் விளாட்ன, நான் இருக்கும்போது விளாட இன்றைக்கி நைட்டு. சரி ஓகே, சீக்கிரமாக போய்ட்டு வந்துட்டேன். ஓகே, ட்ரெஸ்ஸஸ் கேர்ள்ஸுக்குன்னு எதுவுமே இல்லையே. சரி நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அதை போட்டுக்கோ, ஈவினிங் வெளில போகலாம். ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நீங்கள் மட்டும் ஆனால் வேடிக்கை பார்த்துட்டீங்க வாயை பழுந்துட்டு. இப்போ ஜங்குகா அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வேறு வருது. காரில் இறங்கி கிளம்பி போயிட்டாரு. கடன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கதவை இந்த இடம் லாக் பண்ணல, அப்படியே போயிட்டு மெய்ட்ஸ்ட்டு போயிட்டு யார் அவர்? நிஜமாகவே மாஃபியா ஜங்குகா அவர்? இது அவரோட மேன்ஷன் தானா? அவருக்கு பிடிக்காம தான் நீங்கள் வந்து ஸ்லேவாக இருக்கீங்களா இல்லை மெய்டாக இருக்கீங்களா? நாங்கள் பிடிச்சி தான் இருக்கோம். ஓ, இப்படி அவர் சொல்ல சொன்னாரா என்ன? நாங்களே தான் சொல்கிறோம். ஓ ஓகே ஓகே. எவ்வளோ மாதம் சேலரி கிடைக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு மாதம் 10,000 ரூபா ஆளாளுக்கு கிடைக்கும் மேடம். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இருக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓ அப்படி வேறு இருக்கா? இப்போ நீங்கள் கடற்கடன்னு போயிட்டு இந்த பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த கேட்டுக்கிட்ட அந்த வாசல்கிட்ட நிற்கிறானுங்க. அவனுங்க மேடம் இங்கெல்லாம் வரக்கூடாது, சாரோட ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாரு. சரி நான் போயிடுறேன். இங்கே எவ்வளோ மந்த்தாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்கள்? நான் 2 இயர்ஸாக தான் மேம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓ ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? எனக்கு 75,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு 50,000 கொடுக்குறாரு.
சரி, இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் வந்திருக்காங்களா இங்கே? வந்திருக்காங்க, ஆனால் யாரும் மேன்ஷனுக்கு வந்தது கிடையாது. லைக் குடோன் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. எதுக்கு கேர்ள்ஸ் வராங்க குடோனுக்குலாம்? மேம், இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்கள். நான் என்ன யார்ட்டையா சொல்லவா போகிறேன்? நான் மீடியா பர்சன் தான். ஆனால் இதெல்லாம் போட்டால் தான் நான் என்ன ஏதாவது பண்ணிவிடுவான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். வேணாண்டா அப்படின்னு சொல்கிறானுங்க. சும்மா சொல்லுவோம். அது அது சில நேரத்தில் கேர்ள்ஸு சில பேர் விற்பாங்க. பட் ஸ்டில் அவருக்கு இது பிடிக்காது. சில நேரத்தில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சொல்கிறதால வேறு வழியே இல்லாமல் இது வரைக்கும் ஒரு 2 பொண்ணுங்களை பார்த்துருப்பேன். இவ்வளோதான் என் லைஃப்லே. ஏன் யாரும் மேன்ஷனுக்கு வந்ததில்லை? ஏன்னா மேன்ஷனில் அவர் விட்டதில்லை. அவர் யாரும் இந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்ததில்லை மேம். ஃபஸ்ட்டு பீஸ் நான் தானா? அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதோ? ஐயோ, இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ணாமல் இருந்துட்டு எப்படியா தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது இப்போது? சரி, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோஸ். நான் அப்புறம் அவங்கக்கிட்ட பேசினேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தப்பாக நினைப்பாங்க. நான் கிளம்புறேன். அடிச்சுட்டு குடுக்குன்னு போயிட்டேன். இப்போ ஜங்குக்காட ரூமில் உட்காந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அவன் கேர்ள்ஸாக அழைச்சிட்டு வந்தது கிடையாது. கேர்ள்ஸை கிட்னாப் பண்ணுறதும் பிடிக்காது. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகமாக மதிக்கிறான். ஓகே. மாதம் நல்லா சேலரி தரான். சரி. ஓகே. மற்றவங்க எடுக்கிற மாதிரி கேவலமான புத்தியை நம்ம வச்சுக்கக்கூடாது. இந்த ஓடி போகணுன்னு நினச்சோன்னா அவன் இப்போது ஜாலியாக பேசுகிறான். ஆனால் அப்பா அம்மா அப்படி பேச மாட்டான். காண்டாவான். நம்மளை ஏதாவது பிடிச்சி தள்ளுவணும், திணிக்கணும்னு நினைப்பான். இப்போ கொடுக்குற ஃப்ரீடம் அவன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஸோ அவன் நினைக்கிறது எல்லாமே ஒன்று தான். நான் இந்த வீட்டில் இருக்கணும், அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட ஜோவியலாக இருக்கணும், அவன்கிட்ட உரிமையாக இருந்துக்கணும். அப்புறம் இவ்வளோ தான் அவன் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறான். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இதை நான் பண்ணுறேன்னா என்னை பொறுமையாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகலான்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மைண்டில் மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கீங்க. இப்போ திடுப்புன்னு அப்படியே அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவரோட ரூம் எல்லாத்தையுமே அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கீங்க. நிறைய புக்ஸ் இருக்குது, அதுமாரி டிவி இருக்குது, அது இதுன்னு பார்க்குறீங்க. டிவியை பார்க்குறீங்க, அதுமாதிரி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. புதுசாக மொபைல்லாம் இருக்குல்ல, போர் அடிச்சதுனாலும் அதில் என்ன அவைலபிளில் உள்ள வெப்சைட்டில் என்னென்ன போக முடியுமோ அதிலலாம் போயிட்டு சும்மா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதுமாரிலாம் பார்த்துட்ருக்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சோஃபாவில் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஒரு மணி ஒரு 4:30 சம்திங் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஜங்குக்கா வராரு. பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா டிவி ஆன் ஆகிட்டே இருக்குது, ஆனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அப்படியே அவரோட அந்த இது இருக்கும் தெரியுமா, அந்த சீட்டை அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படி சொன்னால் சாய்மானத்தில் உட்காந்துட்டு அப்படியே காலை லைட்டாக மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. அப்படியே ஜங்குக்கா வராரு. டிவி பார்க்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பட் பார்த்தா நீங்கள் அந்த பொதுன்னு அந்த ரிமோட்டை அவர் நிற்கிறாரு. ரிமோட் அப்படியே பொதுன்னு அந்த சீட்லேருந்து நழுவி கீழே விழுது. டக்குன்னு அவர் பிடிச்சிட்டார். ஏன்னா அது கீழே விழுந்துன்னா நீங்கள் எழுந்திரிச்சிடுறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஈவினிங் போல் வெளில கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தா, தூங்குறா. பார்க்க அழகாக தான் இருக்கா, க்யூட்டாக இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் படுத்துருக்க பொசிஷனில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதோடு சேர்த்து அப்படியே அந்த சீட்டு கீழே அவர் அப்படியே உட்கார்றாரு. தரையில் உட்காந்துட்டு ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கிறாரு. அப்படியே டொப்புன்னு பார்த்தா உங்கள் கை அப்படியே கீழே விழுது. அதாவது ரொம்ப கீழே விழுது. அவர் அப்படியே பொறுமையாக அதை பிடிக்கிறாரு. அவரோட கை உங்கள் கை மேலே இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து அவரோட ஷோல்டரை எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே தூங்குற மாதிரி அவரும் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு கப்பிள்ஸ் அப்படியே ஒரு சோஃபாவில் அப்படியே படுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையுமே என் மேன்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்தது கிடையாது. எந்த ஒரு கேர்ள்ட்டையும் இந்த மாதிரி பக்கத்தில் நிற்கணும்னு கூட நான் நினச்சதே கிடையாது. ஏன் இவ மட்டும் அப்படியே அந்த கை அவரோட ஷோல்டரில் அந்த கையை எடுத்து அவரோட தைஸில் கிட்ட வச்சுட்டு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. உங்கள் தலை அப்படியே பொறுமையாக கீழே வர மாதிரி இருக்குது. அது அப்படியே அவரோட கையால் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கிறாரு.
சம்திங் இஸ் தேர். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குகா அப்படியே உங்களே பார்க்குறாரு. வந்துட்டியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, ஒரு மாஃபியா கிட்டே பேசுகிறோங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ரொம்ப நாள் கழித்து, அதாவது ரொம்ப நாள் நம்ம அவங்கக்கிட்ட பழகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. வந்துட்டேன். எப்போ என் இப்போ தானா? அதெல்லாம் தூங்கிட்டான். ஐயோ டிவி வேறு ஓடுதா, எங்கே ரிமோட்டு அப்படி சொல்லி நீங்கள் தேடுறீங்க. தோரைக்கு அப்படி சொல்லி கொடுக்குறாரு. சாரி, இனிமேல் நான் தூங்கும் போது டிவி ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறீங்க. இல்லை இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டேன், அங்கே இருக்குது அந்த செல்ஃபில் வச்சுட்டேன். உனக்கு அதில் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போட்டுட்டு வந்துடு. ஓகே, சொல்ல போகலாம். சரி ஓகே. தூக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை தூக்குறீங்க. என்ன தூக்கு, டயர்டாக இருக்கு எனக்கு. அப்பா தூக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது ரொம்ப வீடாக இருக்குது. அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் அப்படியே தூக்கி உங்களை நிற்க வைக்கிறாரு. எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது? காலையில் யூஸ் பண்ணவே இல்லையா? சீக்கிரம் சொல்லி எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற குடுகுடுன்னு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, கதவை லாக் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் ஐயோ இன்னும் எத்தனை நாள் இதுமாதிரி நடிக்கணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. எங்கே இருக்குது? இதோ இருக்குது. நீங்கள் டவல் கட்டிட்டு வர்றது அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இந்த பாரு, இவன் மேலே பார்க்கக்கூடாது, அப்போனா நீ வேறு ஒரு ரூமுக்கு போன்னு சொல்லிவிடுவேன். சரி சாரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல பார்க்குறீங்க, அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோ ஷூஸு, அவ்வளோ எல்லாம் என்னென்னமோ இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லி உங்களை பார்த்து திரும்புற, டக்குன்னு திரும்பிக்கிறாரு. இல்லை நீ வா, இங்கே வா அப்படிங்கிறீங்க. இப்போது அவரும் வராரு. என்னது? ஃபஸ்ட் டைம் நீங்கள் நான் வெளில போகிறோம், இதை போட்டால் நல்லாயிருக்கும், நீயே சொல்லு, அதை நான் போட்டுக்கிறேன். இல்லை ஃபஸ்ட் டைம் நீ நான் வெளில போகிறோம், உனக்கு இது பிடிக்குமோ சொல்லு, போடு. அது எதாக இருந்தாலும் நான் எனக்கும் பிடிக்கும் தான். அதெல்லாம் ஒன்றும் நீ ரொம்ப பெரிய மனசு பண்ணிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ முதல்ல சொல்லுவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெட் வித் பிளாக் கோம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வை கான்ட் யூ ப்ரிஃபர் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. சூப்பராக அழகாக இருக்குது. சாரீ டைப்பு, ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஜாக்கெட்டு, ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்குது. சாரீ வந்து ரெட் கலரில் பிளெயின் ரெட், சூப்பராக இருக்குது. ஆனால் சிம்பிளாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி டக்குன்னு எடுத்து வச்சுட்டுருக்காரு. செலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நிறைய பொண்ணுங்க கிட்ட பழகிருப்பியோ, நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க போலியோ உனக்கு, இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுற. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி மறைக்கிறாரு. ஹலோ, நான் பெரிய தப்பான கொஷினாக கேட்டேன், சாரி பாஸ், உங்களது ப்ரைவர்ஸ் இல்லை உள்ளே போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி அப்படி பவுட் பண்ணுறீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி கோப்படுற மாதிரி இவகிட்டே கோப்பன்ட்டேன். அவள் எவ்வளோ ஆசையாக கேட்டிருப்பாள், அவள் ஆனால் ஜாலியாக தானே கேட்டா, எனக்கே அந்த நிமிஷம் கோவம் வரணும். லூசுடா ஜங்குக் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. இப்போ நீங்கள் சாரியை போட்டுட்டு ஜஸ்ட் ஆனால் மூஞ்சி ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி தான் வச்சுக்கிறீங்க. பிகாஸ் லைட்டாக உங்களை ஹர்ட் பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறங்கிறதால நீங்கள் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. அந்த உங்கள் ஃபேஸ் கிட்டே வரும்போது மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரி கடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா சைல்டிஷ் நம்ம விளாடுவோம்ல அது மாதிரி. அவர் அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஏன் ஃபேஸ் எப்படி வச்சுக்கிற, சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சாரி, அப்போ போகலாமா? பார் என்ன பாரு, எதுக்கு நீ இப்படி ஃபேஸ் வச்சுக்கிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிக்ஸை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ காரில் அவர் தான் ட்ரை பண்ணுறாரு, முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. அவர் மட்டும் ஐயன் இங்கே பாரு, இங்கே பாருடி. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. டியா அப்படிங்கிறீங்க. சாரி, உனக்கு பிடிக்காதுன்னா சொல்லலை, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க என்னடா. அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுக்காத, சாரி எல்லாருக்கிட்டையும் பண்ணுற மாதிரி உன்கிட்ட பண்ணிட்டேன், சாரி ஸோ மச் சாரி.
எங்கே போகலாம், டைனிங் புக் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு டைனிங் போயிடுறாரு. ஸோ ஒரு 10 minutes கழிச்சு அங்கே போயாச்சு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் யூ அண்ட் ஹிம். இப்போ 2 பேருமே போயிட்டுருக்கீங்க. அவர், இந்த ரெஸ்டாரண்ட்டே எனக்காக புக் பண்ணிட்டியா? என்னோடய லைஃப்பில் ஸ்பெஷல் இல்லை, அதனால தான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. அவரோட ஹேண்டை அப்படியே கிராப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ போகிறாரு. இப்போ ஒரு குட்டியோண்டு கேக்கு அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ அந்த கேக்கில் அழகாக அதை வெட்டி கொடுக்குறாரு. சாப்பிட்றீங்க. என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்க உனக்கு சம்மதமா? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயாவே இரு, எதுவுமே நான் மாற்றிக்க சொல்லலை. பட் இந்த மேன்ஷன் விட்டு போகணுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. வெளியில் போகணுன்னா கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு போகிறேன் உன்னை. ஐ ஸ்வேர், ஒரு நாள் கூட நீ உன் லைஃப்பில் இது இல்லையேன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணவே மாட்டேன். அந்தளவு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். எனக்காக உன்னால் என்னோடய லைஃப்பில் உன்னால் வர முடியுமா அப்படின்னு அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ப்ரப்போசல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கையில் நீடும் பண்ணிவிட்டு கையில் ஒரு ரிங் மாதிரி வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. மாஃபியா ஜங்குக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சொல்லி இப்போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே நீட்டுறீங்க. அப்புறம் அப்படியே இதை நினச்சி கூட பார்க்கல. எப்படிரா அதுன்னு சொல்லிட்டு, ஹலோ எஸ் சொல்லிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ் அவருக்கு எப்படி அதை வாங்கி விட்டு சொல்லணும்னு கூட அவருக்கு தோணவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்த ரிங்கை போடுறதை தவிர்த்து டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. லவ் யூ ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஹலோ, ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணால் நீங்கள் கையில் முதல்ல ரிங்கை மாட்டணும். அதை விட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த இதில் அதை அப்படியே எடுத்து அப்படியே உங்கள் கையில் மாட்டி விட்டுடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அப்போ நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆமாம், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்காக நீல் டவுன் போட்டிருக்கேன். யாருக்கும் முன்னாடியும் நான் இது வரைக்கும் மொட்டியா கீழே குனிஞ்சது கூட கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஹலோ பாஸ், அதெல்லாம் வேற ஒருத்தவங்கிட்ட, என்கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. என்கிட்ட என் காலை பிடிக்கணும், என்ன கட்டி பிடிக்கணும், அப்புறம் வேற என்ன எல்லாமே பண்ணணும். அதுக்கெல்லாம் இந்த ஈகோ அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். நீ சொல்கிறது சரிதான், இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் தானே. அப்போ இந்த கொஷின் என்கிட்ட சொல்லவே கூடாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரோட கருணை அப்படியே டக்குன்னு உங்களோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த அந்த கார் அப்படியே லைட்டாக ஒதுக்குப்புறமா லைட்டாக சைடாக மாற்றிட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னது அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இந்த கிஸ்ஸை வாங்கிட்டு அண்ணன் நிற்கிறீங்க. வண்டியை ட்ரைவ் பண்ணுது ஜங்குகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைவ் பண்ணுறாரு. வீட்டுக்கும் வந்தாச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே தான் நடக்கிறாரு. 2 பேருமே ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவர் வந்து படுக்க வராரு. படுக்க வரும்போது அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு பாருங்கள். நீங்களும் ஹக் பேக் பண்ணுறீங்க. தென் 2 பேருமே பக்கத்தில் படுத்துருக்கீங்க. ஒரே பெட் தான். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜங்குகாவை பார்க்குறீங்க. ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படியே அவரோட இதில் தெரியுது. அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஜங்கு க்ளோஸராக படுத்திருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக அவருக்கே தெரியாமல் நழுவி அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் கொஞ்ச நாள் தான், அவன் நம்மளை முழுசாக நம்பிட்டானா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நீங்கள் ஜஸ்ட் இப்போ நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜங்குக்குன்னு நடிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து வெளில போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் வெளில போக முடியாது. அதோட அவருக்கு கோவம் தான் அதிகமாகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா எமோஷ்னலாக இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ தட் எப்படி நம்ம வெளில போவோம் அப்படிங்கிற மாதிரி.
இன்னும் கொஞ்ச நாள் தான், அவன் நம்மளை நம்பட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே பூஸ்டப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திருப்பியும் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு திருப்பியும் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்காவை. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல். அப்படியே நீங்கள் பொத்துன்னு அவர் மேலே அப்படியே ஏறி போய் பொத்துன்னு படுக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்திரிக்கிறாரு. ஏன்னா அப்படியே உங்கள் வெயிட்டு ஃபுல்லாகவே அப்படியே அவர் மேலே போட்டிங்க. அப்பா நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிறாரு. நான் தான் அடுதங்கிறீங்க, வலிக்குதுடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக சைடில் தள்ளி விட்டுட்டு திருப்பி அவர் படுத்து தூங்குறாரு. என்ன தூக்கம், மணியை பாரு, டைமை பாரு, முதல்ல கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி லொட்டுன்னு அடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. முடியாது, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே பொதுன்னு கீழே வந்துடு. வலிக்குதுடி அப்படின்னு அழிஞ்சிக்கிறாரு. முதல்ல கிளம்பு, டைம் ஆகுது, நீ சொன்னல நாளைக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு, கிளம்புன்னு சொன்னேன், ரொம்ப ஓவரா பண்ணுறடி நீ, போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறாரு. பல்ல விளக்கும் போது அப்படியே இன்னைக்கு நடந்தது நேற்று நடந்தது எல்லாமே ஜஸ்ட் அவருக்கு ஒரு மேஜிக்கல் மாதிரி தோணுது. இத்தனை நாள் நம்ம ரூமில் நம்ம எழுப்பக்கூட எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் ஒருத்தி வந்தேன் என் லைஃப்பை எப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டா. எப்படி நான் எழுப்பி விட்றா பார்த்தியா, எட்டி உதச்சி என்ன எழுப்பி விட்றா. ஆனால் எனக்கு கோவமே வர மாட்டுது. என்ன அவளை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், என்னோட நெக்ஸ்ட் பார்ட்டாக அவளை நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு கோவம் சத்தியமாக வரவே இல்லை. ஜஸ்ட் நான் அதை என்ஜாய் தான் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்யன் எனக்காகவே என் லைஃப் லாங் இருந்தால், இதே மாதிரி இருந்தால் எனக்கு அதே போதும். எனக்கு வேறு லைஃப்பில் எதுவுமே தேவை கிடையாது. ஐ லவ் யூ ஸோ மச் ஒய்யன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு டீப் பிரெத் விட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே அவருக்கு கொஞ்சம் இடத்துல ஹெல்ப் பண்ணுறீங்க. லைக் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் கிளப்பி விட்டுறது, ஸோ கீழே போயிட்டு மெய்ட்ஸ்ட என்ன இதுன்னு கேட்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு போகவே மனசு இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. போகணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கு கிட்டே சொல்கிறாரு. போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்கில் வந்து ஒன்று மண்டையாட்டுறீங்களா அப்படி சொல்லிட்டு நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு எல்லோரும் இருக்காங்க, கிளம்ப முதல்ல, கொடுக்கலன்னா கிளம்ப மாட்டோம், சரி கிளம்ப போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் இப்படியே தான் மனுஷன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. இப்போது ஜங்குக்கு வீட்டுக்கு போனால் நம்ம தனியாக இருக்க மாட்டோம். வீட்டில் நம்மளுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறா, நம்ம பொண்டாட்டி. கொஞ்ச நாளில் ப்ரப்போஸ் பண்ணணும், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த ப்ரப்போஸ் வேறு இல்லை. ஸோ அந்த ப்ரப்போஸ் பண்ணணும், அதை வந்து லைஃப் லாங் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நிறையா திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வேலையும் பார்த்துட்ருக்காரு, சைமல்டேனியஸாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட வயனை எப்படிலாம் லவ் பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் வந்து ஜஸ்ட் அவ்வளோ இமேஜின் பண்ணிவிட்டு அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. அது உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியுது. பட் ஸ்டில் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்கிறது, இந்த இடத்த விட்டு கிளம்பணும், நம்ம இருக்கக்கூடாது. இது என்னைக்காக இருந்தாலும் ஆபத்தான ஒரு விஷயந்தான். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேஷன் மீடியா சைட் போகிறது. இங்கே இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் நம்ம மீடியா சைட் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட பெரிய ஆம்பிஷனாக இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பட் நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க ஜங்குக்கா நான் வெளில போகணுண்டா அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. இல்லைடா இந்த இது வாங்கணும் அதனால தான் சொல்கிறேன். சரி அவன்கிட்ட சொல்லு, நீ வாங்கிட்டு வருவான், நீ போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. நான் போகணும், எனக்குன்னு சில திங்ஸ் வாங்கணும், கேர்ள் ஐட்டம்ஸ்லாம். அப்போது மெய்ட்ஸ்கிட்ட சொல்லு, அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கானே இப்போ வரைக்கும். நீங்கள் அப்படியே உனக்கு என் மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கையே இல்லை ஜங்குக், உன்னை விட்டு நான் போயிடுவேன் நீ நினைக்கிறியா? இல்லை வயன், அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, நீ அந்த மேன்ஷனில் இருந்தால் சேஃபாக இருப்பேங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதை வெளில போகணுன்னா சொல்லு, நான் வரேன், நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம். ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க காலை. இப்போது ஜங்குக் அப்படியே வச்ச காலையே எப்படி பார்த்துட்ருக்காரு. டெலிஃபோனில் நிறைய தடவை கால் பண்ணுறாரு, கால் அடுக்கவே இல்லை. நீங்கள் அவருக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தோணுது. மெய்ட்ஸுக்கு கால் பண்ணுறாரு, ரூமில் போய் வயனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆந்திவே வந்துட்டுருக்காரு.
மேம் கதவை திறக்க மாட்டேறா சார். அப்படியா சரி இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போங்க அப்படிங்கிறாரு. இப்போ ஃபாஸ்ட்டாக போயாச்சு. போனேன், கதவை தட்டுறாரு, திறக்கவே மாட்டேறீங்க. வயன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஸ்பேர் கீ இருக்கும் பாருங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைட்ஸை சொல்கிறாரு. இப்போது அது உங்கள் காதில் விழுது. கடன்னு போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கோவத்தில் இருக்கிற மாதிரி கதவு பொறுமையாக ஓப்பன் ஆகுது. அவர் அப்படியே உங்களே பார்த்து டக்குன்னு உள்ளே வராரு. என்ன தாண்டி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி டப்புன்னு அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு ஒரு பயந்துட்டார். அவர் ஏதோ பண்ணிட்டீங்களோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாரு. எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? இப்போ என்ன நீ வெளில போகணும் அப்படி தானே? சரி வா வெளில போகலாம், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க. சரி சாரி சரி தள்ளி விடாதடி, ஹக் பண்ணும்போது ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அவரை கட்டி பிடிக்கவே இல்லை, அதே மாதிரி தள்ளியும் விடலை அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. கட்டி பிடிடி. இப்போ நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க பொறுமையா. சாரி லவ் யூ. ஒரு பயம்தான், உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, உன்னை யாராவது பண்ணிடுவாங்களோன்னு தான் பயம். என் எனிமீஸ் யார் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க தெரியும். ஆனால் மேன்ஷனில் அப்படி பண்ணவே முடியாது. அது என்னோடய கோட்டை மாதிரி, என்னை தாண்டி வேறு யாராலையும் அங்கே போகவே முடியாது. பட் வெளியில் எல்லா நேரமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்று அவனுங்களை அனுப்பு, அப்படி இல்லைனா மெய்ட்ஸ் அனுப்பு, அப்படி இல்லைனா நான் வரேன்னு. அது ஏன்டி நீ புரிஞ்சிக்க மாட்டேன்? என் லைஃப்பில் நீ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்னால் உன்னை விட்டுட்டு அப்படி இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் அந்த நிமிஷம் புலம்பி அழுது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? போனது தான். அது நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் பத்திரமா பொத்தி வச்சிட்ருக்கேன். உனக்கு அது பிடிக்கலன்னா சொல்லி நம்ம 2 பேரும் வேணால் எங்கேயோ போயிடலாம். ஓகே புரிஞ்சதா? அப்போ லைஃப் லாங் என்ன நீ தனியாக விடவே மாட்டியா ஜங்குகா? நான் உன்னோடது தான் தெரியும் தானே, நான் போயிடுவேன் தானே, அப்போ வரமாட்டேன்னா? சரி போயிட்டு வா என்கிட்ட சொல்லிட்டு போ சரியா? அவன் வந்ததுக்கப்புறமும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? லவ் யூ ஜங்குகா, லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ கோவம் இல்லைல்ல உனக்கு என் மேலே? இல்லை பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிரிச்சிக்கிறாரு. ஸோ சிரித்ததுக்கப்புறம் திருப்பி அவருக்கு ஒரு கால் வருது. சரி நான் போயாகணும், பைடி லவ் யூ அப்படி சொல்லி கிஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டார். நீங்களும் அவர் போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது மெசேஜ் போடுறீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் டிரைவரோடு தான் போகிறீங்க. ஒரு பாடி கார்டு வராரு. ஸோ போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு பர்ச்சேஸ் மாதிரி பண்ணிட்டு திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யார் கூட போனேன்னு அவர் கேட்கும்போது இதுமாரி அவரோட பேர் சொல்லவும் ஓகே அவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஒயன் மேம் வந்துட்டார் சார். ஓகே ஃபைன். அவருக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி, ஒரு அஷூரன்ஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கொஞ்சம் நாட்கள் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரே பாடி கார்டை மட்டும் அழைச்சிட்டு வரல போகிறீங்க. ஆனால் ரிட்டன் பேக் நீங்கள் வரவே இல்லை. இந்த டைமில் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை சொல்லிட்டு போயிருப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வரவே இல்லை. அவரும் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காண்டானதுக்கப்புறம் என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. அந்த இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறது பயம் வந்துடுச்சு. டக்குன்னு ஜங்குகாவுக்கு கால் பண்ணிவிட்டு, சார் இதுமாதிரி ஒயன் மேமோடு நான் வந்தேன் சார், இன்னமும் 1/2 hour வந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் இன்னும் 45 minutes ஆகிடுச்சு, இன்னும் வரல சார். நல்லா தேடினீங்களா? நல்லா தேடிட்டேன் சார். ரெஸ்ட் ரூமில் போய் தேடினீங்களா? அது எப்படி சார் நான் தேடுறது? ஏதாவது கேர்ளை சொல்லி யாராவது ரெஸ்ட் ரூமில் இருக்காங்களான்னு கேளு. சரி சார், எந்த இடம் லேண்ட்மார்க் எனக்கு லொக்கேஷன் அனுப்ப நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஜங்குக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அடித்து அடுத்த செகண்ட் அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே பொண்ணுங்கள்ட்ட சொல்லி இதுமாரி யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே அந்த மாதிரி கேர்ள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு எங்கே போனால் மால்குள்ளே போகணுன்னு சொன்னார் சார். வேறு எதுவும் மால் விட்டு வரல சார். நானும் டிரைவரும் பார்த்துட்டு தான் சார் இருந்தோம். அவள் கையில் வேறு ஃபோன் இருந்தோம், சிம் கார்டு இல்லையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவள் எப்படி, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்குமா? யாராவது எதாவது பண்ணியிருந்துருப்பாங்களா என்ன? எனக்கு பிடிக்காதவங்க யாராவது. ஐயோ இந்த அறிவியே எனக்கு அப்போ இல்லை.
சிம் கார்டு கொடுத்துருந்துருக்கணுமோ, அட்லீஸ்ட் அவளுக்கு மட்டும் டயல் பண்ணுறதுக்காவது. ஐயோ அறிவி, நான் முட்டாள்தனமாக பண்ணிட்டியடா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடாத இடம் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் தேடி போய் பார்க்குறாரு. பட் ஸ்டில் நீங்கள் கிடைக்கவே இல்லை. உங்களை பார்க்கணுமே, நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கே போயிட்டீங்க. விடுதலை ஆகிட்டேன். ஹாப்பினஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ். நசன் இங்கே போனால் அங்கே பாரு, இங்கே பார்த்தா அங்கே பாரு. சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன். இப்போ தான் எனக்கு என்னமோ ஃப்ரீயாக மூச்சு விடுற மாதிரி இருக்குது. நானாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு நான் என் லைஃப்பை நான் லீட் பண்ணிட்டு நான் போய்ட்டே இருப்பேன். ஜங்குகா, உன் லைஃப்பில் நீ ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருந்த விஷயத்த யாரும் உன்னை இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்களா? த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கேர்ள், தட்ஸ் மீ. ஏன்னா நீ அப்புறம் வாழ்நாளை எப்பயுமே மறக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நீ வேறு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இப்படி பண்ணாலேங்கிறது லைஃப் டைமில் அதை ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த இடத்துக்கும் நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்க. இங்கே உட்காந்துட்டு பைத்தியம் மாதிரி அந்த ஊரை ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு சந்தேகம் என்னென்னா, நம்மளோட எனிமீஸ் யாராவது ஏதாவது பண்ணியிருந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரோட எனிமீஸை எல்லாருமே சர்ற மாதிரி சாவடிச்சிட்டாரு. ஒருத்தவங்களுக்கு கூட பாக்கி கிடையாது. லைக் ஒரு பீஸ்ட்டு மாதிரி ஆகிட்டார் அவர். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டார். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் மட்டும் தனியாக வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு இதில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஆசைப்படுறதுக்கோ இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கோ எந்த ஒரு பர்சனுமே கிடையாது. லிட்ரலி எப்படி சொல்லுறதுன்னா, லைக் யாருமே இல்லாத மாதிரி இருக்கீங்க நீங்கள். கொஞ்ச நாள் அந்த அந்த தனிமை உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் அது போக போக ஜங்குக்கோட நினப்பு கொஞ்சம் கொஞ்சம் வருது. லைக் மார்னிங் எழுந்திரிச்சோடனே அவன் இந்த மாதிரி பண்ணுவான்ல, இந்த மாதிரி நாங்கள் சண்டை போட்டுப்போம்ல, அதுவும் ப்ரெஷ் பண்ணும்போது சில நேரத்தில் ஜங்குக்கு வேணுங்கன்னே உள்ளே வந்துடுவார். நிறையா க்யூட்டான ரொமான்ஸ்லாம் நடக்கும். அதுமாதிரி நீங்கள் அங்கே ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜங்குக்கோட ஞாபகங்கள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போது அப்படியே நீங்கள் வந்து, என்ன நான் தான் அது பிடிக்காத வாழ்க்கை, அதை விட்டு வந்துட்டேன், சந்தோஷமாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஜங்குக்கோட ஞாபகம் வரணும்? இந்த பாரு பையன், நீ நல்லா தான் இருக்க, உனக்கு நீ சுதந்திரமாக இருக்க, நீ ஆசைப்பட்டது எல்லாமே இருக்குது, தயவு செஞ்சு நீ வேறு எதுவுமே திங்க் பண்ணாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அங்கங்கங்கங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் நாட்கள் நகர உங்களுக்கு ஜங்குக்கோட நினைவுகள் ரொம்ப போட்டு அரிச்செடுக்குது. இந்த இடத்துக்கு போனால் அவன் இந்தமாரி பண்ணுவானே, இந்தமாரி இத்தனை நாளுக்கு அப்புறம் அவன் எனக்கு டேட்டு கூப்பிடுவானே, இந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டானே, நான் எதாவது கோவப்பட்டேன்னா அவன் இப்படியாவது என்னை சமாதானப்படுத்துவானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவை லைக் நீங்கள் வந்து அப்போது ஒரு மாதிரி எரிச்சலோடு இருந்ததும் தான். ஆனால் நீங்கள் நிஜமாக உண்மையாகவும் தான் அவர் கூட வாழ்ந்துருக்கீங்க. அது ஆனால் உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் இப்போது உங்களுக்கு அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. எதுக்கு இப்போ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தில் பார்க்குறீங்க. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே அப்படியே வழிஞ்சு அப்படியே ஊற்றுது. நான் ஜங்குக்கு உண்மையாக லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கும் என் கண்ணிலேருந்து கண்ணு கலங்கணும், தண்ணி வரணும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இல்லை வயன், இது நிஜமாக எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பர்சன் இத்தனை நாள் உன் லைஃப்பில் இருந்தாங்க, அவங்க இல்லைன்னதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. தட்ஸ் வை. ஓகே, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நீங்கள் உங்கள் மனசை போட்டு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் இல்லடி அப்படின்னு உங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி உங்கள் மனசு கடந்து அடியே நடிச்சிக்குது. இப்போ உங்களால் ஜங்குக்கா இல்லாமல் இருக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் லெவலுக்கு போயிட்டீங்க, அழுவுறீங்க. ஐயோ, ஜங்குக்கா இருந்தால் என்னடா அழைச்சிட்டு போயிருப்பான், ஜங்குக்கா இருந்தால் என்னடா நல்லா இருந்திருக்குமே, அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டானே, அவன் இப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த ஜங்குக்கு ஒரு மாதிரி வயன் இல்லாதது அவருக்கு இப்போ வரைக்குமே ரியலைஸ் ஆகவே இல்லைன்னு அவர் வந்து நீங்கள் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் வந்து அவரை வேணான்னு சொல்லி போயிட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு ரியலைஸ் ஆகவே இல்லை. அவர் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காருன்னா, லிட்ரலி லைக் யாரோ உங்களை அவரோட எனிமீஸ் கிட்னாப் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, சாகடிச்சிருப்பாங்க, லைக் தட் தான் அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ வயன் இல்லாத வாழ்க்கை அவருக்கு ஒரு மாதிரி நரகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்கு அவர் போகவே இல்லை. லைக் அந்த ரூமுக்கு போனாலே உங்களோட மெமரிஸ் அவரை போட்டு கொள்ளுது. இந்த நேரத்தில் அவரை இதுமாரி பண்ணுவாள்னு சொல்லிட்டு அந்த ரூமே லைக் பிளாக் பண்ணிட்டாரு. வேறு ஒரு ரூம் தான் யூஸ் பண்ணுறாரு, நிறைய ஸ்மோக் பண்ணுறாரு, நிறைய ட்ரிங்க் பண்ணுறாரு. அவராகவே இல்லை, ஒரு மாதிரி ஆகிட்டார்.
ஸோ இதுக்கு மேலே உங்களால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. திருப்பியும் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அதாவது ஜங்குகாவோட இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ ஆனால் அவர் வெளியில் வேலை விஷயமாக போயிருப்பார். ஸோ இப்போ அவரோட அங்கே போகிறீங்க பாருங்கள், அங்கே உள்ள மைட்ஸு, அங்கே உள்ள பவுன்சர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்துட்டு, மேம் நீங்கள் வந்துட்டிங்களா, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் வரிஸ், நான் நல்லா தான் இருக்கேன். எங்கே உங்கள் பாஸ்? அவர் 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 ஒர்க்குக்கு போயிருக்கா, நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ண வேண்டாம். அவர் எப்படி இருக்கார்? நல்லாவே இல்லை பாஸ். அவர் 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 ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறாரு. அவர் என்னமோ யாரோ உங்களை கடத்திட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரே தண்டிச்சுக்கிறாரு. அவரால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அவர் இந்த வீட்டுக்கு வரதே இல்லை அவ்வளோவா, வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் போதையோட. அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த பழைய பாஸ் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இருக்காரு மேம். ஓ, அப்போ நான் இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மாதிரி எரிச்சல், ஒரு மாதிரி எந்த அளவுக்கு போய் ஒருத்தவனை ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல். யாரும் நான் வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் எல்லாருமே நார்மலாக இருங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே திருப்பியும் மேலே போகிறீங்க. நீங்களும் அவர் இந்த ரூமுக்கு பார்த்தா அது லாக்கில் இருக்குது. மைட்ஸ்டா ஏன் லாக்கில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் சார் வந்து அந்த ரூமுக்குள்ளே போகிறதே கிடையாது. அங்கே போனால் உங்கள் மெமரிஸ் நிறையா வருதுன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ரூமை லாக் பண்ண சொல்லிட்டாரு. ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகே மேம். இப்போ அந்த கதை ஓப்பன் ஆகுது. அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஒன்றுக்கு 2-3 தடவை பார்க்குறாங்க, இஸ் தட் வயன், அது நிஜமாக அந்த மேம் தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன் சிச்சியூ அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மேம் ஒரே கால் பண்ணிக்குவோம், சார் வந்துடுவார். வேண்டாம், அவருக்கு அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ க்ளீன்லாம் ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வழியாக ஒரு 1 hour கழிச்சு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படியே ஜங்குகாவோட நினப்பு, மெமரிஸ் அப்படியே எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி கண்லேருந்து தாரையாக அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ மெய்ட்ஸு, மேம் முடிஞ்சிருச்சு, சரி நீங்கள் இப்போ போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டெலிஃபோன் ஒர்க் ஆகும் மேம். ஓ சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த டெலிஃபோன் எடுத்து உங்கள் காதில் வைக்கிறீங்க. அதில் போய் ஒரு 2 ரிங் போய் கால் கனெக்ட் ஆகுது. அவர் அப்படியே எடுத்துட்டு, யார் இந்த ரூமை ஓப்பன் பண்ணது, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் தானே, யார், எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, எதுக்கு இந்த டெலிஃபோனில் கையை வைக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆனால் என்ன இது வரைக்கும் உன்னோட பொருள் எதுலையுமே கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையா ஜங்குகா? அவ்வளோதான், அந்த சைட்லேருந்து வார்த்தையே வரவே இல்லை. அப்படியே அமைதியாகிட்டார். டிரைவர் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க. வயன் கால் கட் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும், இது என்னோடய பையனோட வாய்ஸ் தான். எனக்கு இது நல்லா தெரியும், இது என்னோடய பையனோட வாய்ஸ் தான் இது. சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கடன்னு அந்த மேன்ஷனில் வந்து இறங்குது. அந்த ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. லைக் இது நிஜமாக அது வயன் பேசுனது வயன் தானா, இந்த நம்பர்லேருந்து வந்தது நிஜமாக அது வயன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ அப்படி இருக்குது. இப்போ அப்படியே கடன்னு மாடிக்கு ஏறுறாரு. ஏறிட்டு அந்த கதவை பார்த்தா லாக்கில் இல்லை, அன்லாக்கில் இருக்குது. என்ன ஆச்சு, யார் இதை ஓப்பன் பண்ணது? யாருமே எதுவுமே பேசவே இல்லை. இப்போது பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. வயன் பார்த்தா அங்கே டிவி ஆன் பண்ணியிருக்கு, சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ அவரோட அந்த சீட்டு சொன்னேன்னே, அந்த சீட்டில் உட்காந்துருக்கா. கதவு ஓப்பன் ஆகுறது தெரிஞ்சதும் டக்குன்னு திரும்பிட்டு, ஜங்குக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே வராரு. அப்படியே நீங்கள் பொறுமையாக எழுந்திரிக்கிறீங்க பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 2 பார்ட்ஸ் இல்லை, அந்த மனுஷன் அப்படியே டபக்குன்னு உங்களை தூக்கிட்டாரு. அப்படி ஒரு ஹக்கு, அதை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க.
அந்த அவரோட வார்ம்னஸ், அவரோட ஹக்கு, இது எல்லாமே அப்படியே உங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு எதமாக இருக்குது. இத்தனை நாள் தேடினது இதை தானா அப்படின்னு உங்கள் மனசு அப்படியே அமைதியாகிற மாதிரி அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் கண்லேருந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்க தனித்தனியாக அவருக்கு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கா. ஆறு மாதிரி ஊற்றிட்டே இருக்கு ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஹக்கிங் மட்டும் முடியவே இல்லை. அவ்வளோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு வழியாக அப்படியே ரெண்டு பேருமே ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அழுதுட்டு, எப்படி இருக்க, எங்கடி போனேன், உன்னை தேடாத இடம் கிடையாது தெரியுமா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகா இங்கே அழுவாத குறைய உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. சாரிடா, தெரியல உண்மையை சொல்லணுன்னா நான் பைத்தியக்காரத்தனமாக உன்னை விட்டு போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சி நானே தான் போயிட்டேன்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது நான் நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்ததெல்லாம் தனிமை கிடையாது. நான் என்னையே தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டு இருந்திருக்கேன் போல். அது எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுதுடா. நானாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துடலாம், நீ ஒரு டார்ச்சர், எங்கேயுமே விட மாட்டேற, அப்படி இப்படி நான் மனசில் நினச்சாலும் அதுவே எனக்கு இப்போ பழகிடுச்சு தெரியுமா. ஒரு மாதிரி நீ இல்லாமல், அந்த டார்ச்சர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. என்னோட எல்லாமே உன்னோடத தேடுது. உன் கை என்னை அணைக்கிறதா இருக்கட்டும், உன்னோட லிப்ஸ் என்னை கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீ என்னை பார்த்துக்கிறதா விதமாக இருக்கட்டும். அங்கே அனாத மாதிரி யாருமே இல்லாமல் தனிமையாக இருந்தேன். என்னால் எதுக்கிட்டையும் போக முடியல, எதோடையும் இருக்க முடியல. நானா இல்லைடா. சாரி, உன்னோட இன்னசென்ஸை நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்குகா. சாரி, பெரிய மனசு இருந்தால் என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு நீ பண்ணதை கூட தெரியலடி, நான் மட்டும் பைத்தியம் மாதிரி என்னோட எனிமீஸ் எல்லாருமே உன்னை சாவடிச்சிட்டானுக்கா, இல்லை உனக்கு கடத்திட்டானுன்னு எல்லாரையும் போட்டுட்டான். ஒருத்தவனும் பாக்கி கிடையாது. ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ எனக்கு கிடச்சிட மாட்டியா? ஏதாவது ஒரு ஹிண்டில் நான் உன்னை தேடிட மாட்டேன். நான் தேடாத நாள் கிடையாது தெரியுமா. என்னால் நீ இல்லாமல் இந்த ரூமுக்கு வரவே முடியல. பைத்தியம் மாதிரி உன் மேலே நான் அடிக்ட் ஆகிட்டேன். பயன் நானுமே ஜங்குகா லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உங்களை நல்லா ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்மோக் பண்ணுறியா? ஆமாம். ஏன் எப்படி தெரியும்? வாய் ஸ்மெல் அடிக்குது. போ, முதல்ல போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, இல்லைன்னா நான் கிஸ் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறீங்க. போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தென் ஏதோ ஒரு சுவிங்கம்மோ ஏதோ போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வராரு. இப்போது அப்படிங்கிறாரு, பொறுக்கி நாயே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் சிரிச்சுக்கிறாரு. ஆமாம், உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுடி அப்படிங்கிறாரு. அவர் கண்லேருந்து இன்னொரு தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஏச்சி குழந்த மாதிரி அழுவாத, அதான் வந்துட்டேன் நான். இனிமேல் போக வாய்ப்பே கிடையாது, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, அதுதான் உண்மை. சரி, நான் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, நான் பண்ணது அது ஒரு ஷோ, அது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு தெரியாமல் மாஃபியான்னு சொல்லிட்டு உன்னை வந்து அந்த இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தப்பு தான், சரிதான். அதுக்கு நீ ஏதாவது தண்டனை ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம்ல, அது எதுக்கு என்ன நீ எழுத்துட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போனேன். அதான் நானும் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அப்போனா எல்லாருக்குமே இவங்க ஃபேக்காக நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. அதான் நானும் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும்னு நிஜமாகவே அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. பொறுக்கி நாயே அவர் சொல்லிட்டு லொட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. ஜங்குகா, என்னோடய ட்ரெஸ்ஸு அது அதே இடத்துல தான் இருக்குது. பழைய ட்ரெஸ்ஸை போட சொல்கிறியா? சரி, இது வாங்கிட்டு வந்துடுறேன் ஈவினிங்கு. ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி ஜங்குகா.
மிஸ் யூ ஸோ மச்டா, லவ் யூ, லவ் யூ டோடி, மிஸ் யூ அ லாட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஈவினிங் போல் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி போட்டுட்டு வா வெளில போகலாம். ஹலோ, நான் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு இதுக்கு இல்லைம்மா அர்த்தம், பின்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த தடவை இருக்கும் போது ரெட் வித் பிளாக்ல சாரியில் கட்டியிருந்துருப்பீங்களா. ஸோ அதே சாரீ அதே இதில் இருக்கும், வாஷ் பண்ண சொல்லியிருந்திருப்பீங்க, அது வாஷ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த சாரியை போட்டுட்டு வரீங்க. அப்போ எதுக்கு இந்த புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதா? ஐயோ சாரி உனக்கு எல்லா உரிமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது ஃபஸ்ட்டு மெமரியில் நீ நானும் ஃபஸ்ட்டு போன டேட் இல்லை. அப்படியே அவர் இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாண்டி அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அப்போ வெளில போனோம், ஆனால் இன்றைக்கி வெளில போகிறது கிடையாது. அப்போது நைட் டின்னர் போகிறோமா? டின்னர் போகிறோம், ஆனால் இந்த பெட்டில். டைனிங் நீயும் நானும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு அவர் வாயெல்லாம் பல்லா இருக்குது. ஆமாண்டா பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு மேலே என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது, லெட்ஸ் பிகின் அவர் டே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே அங்கங்கே கிஸ்ஸஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தான் தெரியுமா. அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி அப்புறம் 2 பேருக்கும் ஜாஜாக். ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எஃப்எஃப்எம் முடிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பி என்டிங், நியூ பாய்ஸ் ரங்கியாமி 𝘐𝘞𝔣𝔦𝔞 நிக்கோ நிக்கோ நீ.